நாங்கள் எப்போவுமே உங்களுடைய ஹவுஸ் ஆர்ட் ப்ரோக்ராமை எங்கள் ஸ்டுடியோவில் இருந்து கொடுக்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தமிழகத்திலேயே சர்வதேச தரச்சான்றிதழ் பெற்ற ஹாக்கி மைதானத்திலிருந்து இன்றைய ஹவுஸ் ஆர்ட் நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றது. இதனை தொகுத்து வழங்க இருக்கும் நான் மீனா. ஹாக்கி தொடர் குறித்தும் ஹாக்கி இந்தியாவில் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது, இது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக ஹவுஸ் ஆர்ட்டின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹாக்கி இந்திய அமைப்பில் தொடரும் குழப்பம், பயிற்சியாளர் பால்வனாசை நீக்க சிறப்பு குழு கூட்டத்தில் பரிந்துரை. அரசிடம் எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் தொழில்முறை போட்டிகளில் இணைந்ததாக இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் மீது புகார். இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங்குக்கு ஹரியானா நீதிமன்றம் நோட்டீஸ். அமெரிக்காவில் நடைபெற்ற ஜூனியர் உலக கால்ஃப் சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 வயதான இந்திய வீரர் சுபம் ஜக்லன் அசத்தல், 2வது சர்வதேச பட்டத்தை வென்று சாதனை. ஆண்டிற்கான குளிர்கால ஒலிம்பிக் தொடரை நடத்துவது யார்? கோலாலம்பூரில் நடைபெறும் சர்வதேச ஒலிம்பிக் சங்க செயற்குழு கூட்டத்தில் முடிவு. இனி ஹவுஸ் ஆர்ட்டின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்கு முன்பாக மீண்டும் ஹாக்கி இந்தியாவில் தற்பொழுது குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதுவும் சென்னையில் மிகவும் பழமை வாய்ந்த 89வது முறையாக முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் அகில இந்திய அளவில் நடைபெற்று வருகின்றது. இது தமிழக அணி வீரர்கள் பெரிதளவு இடம்பெறவில்லை. இது தொடர்பாக பேசுவதற்கும் மேலும் ஹாக்கி இந்தியாவில் பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பாக பேசுவதற்கு சென்னை ஹாக்கி சங்க செயலாளர் திரு உதயகுமார் சார் நம்மளிடம் இணைந்திருக்கின்றனர். மேலும் தமிழக வீரர்களின் நிலை பற்றி கூறுவதற்காக சென்னை தமிழக வீரர் திரு சண்முகம் நம்மளுடன் இணைந்திருக்கின்றனர். இதற்கு முன்பாக விவாதங்கள் செய்வதற்கு முன்பாக தற்பொழுது முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. நாளை இதன் அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. அரையிறுதி ஆட்டங்களில் யார் யார் மோத உள்ளனர், எந்தெந்த அணிகள் இடம்பெற்றுள்ளன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அகில இந்திய அளவிலான ஹாக்கி தொடர் 89வது முறையாக எழும்பூர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. 8வது நாள் நடைபெற்ற முதல் லீக் ஆட்டத்தின் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஐஓசி மற்றும் சிஏஜி அணிகள் பல பரீட்சை நடத்தின. இரு அணிகளும் ஏற்கனவே தனது அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்து விட்டாலும் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடிப்பதற்காக போராடின. ஆட்டம் தொடங்கிய 12வது நிமிடத்தில் சிஏஜி அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை நேர்த்தியாக கோலாக்கினார் அந்த அணி வீரர் சதன் சிங். அடுத்த 29வது நிமிடத்தில் ஐஓசி அணி வீரர் தீபக் தாகூர் பதில் கோல் அடித்தார். தொடர்ந்து 47வது நிமிடத்தில் சிஏஜி அணி வீரர் நேமுதீன் ஒரு கோலும் 49வது நிமிடத்தில் ஐஓசி அணி வீரர் தீபக் தாகூர் ஒரு கோலும் அடித்தனர். இதனால் முதல் பாதியில் இரு அணிகளும் சமநிலை பெற்றது. இரண்டாவது பாதியின் 52வது நிமிடத்தில் ஐஓசி அணி வீரர் தீபக் தாகூர் 3வது கோலை பதிவு செய்தார். அடுத்து 62வது நிமிடத்தில் சிஏஜி அணி வீரர் மகேந்திரா ஒரு கோல் அடிக்க 3-3 என்ற கோல்கள் கணக்கில் இரு அணிகளும் சமநிலை பெற்றது. முதல் இடத்திற்கான ஆட்டம் என்பதால் அடுத்தடுத்த நிமிடங்களில் இரு அணி வீரர்களும் கோல் முயற்சியில் ஈடுபட்டனர். இறுதியில் ஆட்ட நேர முடிவில் 69வது நிமிடத்தில் ஐஓசி அணி வீரர் தீபக் தாகூர் 4வது கோல் அடித்ததில் 4-3 என்ற கோல்கள் கணக்கில் நடப்பு சாம்பியனான ஐஓசி அணி த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ஐஓசி அணியில் 4 கோல்கள் அடித்து தீபக் தாகூர் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். Every match is a tough, but today is a do-die match for us because we want to play a semi-final, little bit of easy team. So we have to stand first in our pool. So today we are in the number 1 in our pool. So now I am hoping that we will do well in the semi-finals. மற்றொரு ஆட்டத்தில் நாம்தாரி மற்றும் மும்பை அணிகள் விளையாடின. இரு அணிகளும் அரையிறுதி வாய்ப்பை நழுவ விட்டாலும் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் முனைப்புடன் விளையாடின. ஆட்டம் தொடங்கியது முதலே இரு அணி வீரர்களின் கோல் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது.
இதனால் முதல் பாதி ஆட்டம் கோல் எதுவுமின்றி இருந்தன. இரண்டாவது பாதியிலும் இரு அணிகளும் கோல் அடிக்க முயன்றது, தோல்வியடைந்தது. இறுதியின் ஆட்ட நேர முடிவில் 68வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி நாம்தாரி அணி வீரர் அவ்தார் சிங் ஒரு கோல் அடித்ததில் 1-0 என்ற கோல்கள் கணக்கில் நாம்தாரி அணி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் கடந்த முறை அரையிறுதிக்கு முன்னேறாத சிஏஜி அணி இந்த முறை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த முறை 2வது இடம் பிடித்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி இந்த முறை லீக் சுற்றிலேயே வெளியேற்றப்பட்டது. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் குரூப் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்த ஐஓசி அணி குரூப் பி பிரிவில் 2ஆம் இடம் பிடித்த பஞ்சாப் அணியுடன் பல பரீட்சை நடத்த உள்ளது. 2வது அரையிறுதி ஆட்டத்தில் சிஏஜி மற்றும் ராணுவ அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். நிச்சயமா இந்த தடவை முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர்ல எந்தெந்த அணிகள் அரையிறுதியில் மோத உள்ளன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் அதாவது செயற்கை புல்தரை முதல் முறையாக சர்வதேச அளவில் தரச்சான்றிதழ் பெற்ற மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரர்களிடையே இது பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது. காரணம், இதிலிருந்து அதிக இளம் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான மைதானங்கள் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. இது மட்டுமல்லாமல் இங்கு நடைபெற்று வரும் இந்த அகில இந்திய அளவிலான போட்டியில் தமிழக அணிக்கு இடம் அளிக்கப்படவில்லை. பெரிதளவு தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பும் அதிகமாக இல்லை. இது குறித்து பேசுவதற்கும் மீண்டும் ஹாக்கி இந்தியாவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனை விரிவாக பேசலாம். இதற்கு முன்பாக தமிழக வீரர் சண்முகம் இருக்கிறார், அவர்கிட்டே நம்ம கேட்கலாம். சண்முகம், நீங்க சொல்லுங்க, இந்த முறை அதாவது சர்வதேச தரச்சான்றிதழ் இந்த மைதானத்துல முதல் முறையாக அகில இந்திய அளவிலான ஹாக்கி தொடர்ல விளையாடுறீங்க. ஒரு வீரரா உங்களுக்கு இது எந்த அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது? இந்த போட்டியில நீங்க எப்படி பங்கேற்கிறீங்க? நமக்கு சென்னையில் இந்த மாதிரி கிரவுண்டு கிடச்சிருக்கிறது ரொம்ப நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இப்போ எம்சிசி ஃபஸ்ட்டு இப்போ தான் 15 days தான் இருக்கும் இன்னாக்ரேட் பண்ணி. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஏ கிரேட் டோர்னமெண்ட், ஒரு முருகப்பா டோர்னமெண்ட்ன்றது இந்தியாவில் ஒரு ஓல்டஸ்ட் டோர்னமெண்ட்டு. நல்லா இப்போ நடந்துகிட்ருக்குது. இப்போ செமிஃபைனல் ரேஞ்ச் வந்திருக்கு. நல்லா கிரவுண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரு உதயகுமார் சார், அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, ஹாக்கி நவீனமயமாக்கிட்டதுக்கு முன்னாடி நிறைய தமிழக வீரர்கள் இந்திய அணிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி ஆடி நிறைய பதக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தனபால் சார், அவங்க ராஜா சார், இவங்க மாதிரி நிறைய பேர் தமிழக அணி சார்பில் விளையாடி இந்திய அணி வரை போயிருக்காங்க. ஆனால் ஹாக்கி நவீனமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீரர்களின் வளர்ச்சி கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்போ கூட இந்த செயற்கை மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சென்னை ஹாக்கி அசோசியேஷனுடைய தலைவர் திரு TS பஞ்சாபிகேசன் அவருடைய சார்பாகவும், செக்ரட்டரியாக என்னுடைய சார்பாகவும், என்னுடைய கிளப் செக்ரட்டரி சார்பாகவும் தமிழ்நாட்டு CM அவருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கிரவுண்டை இப்போ எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? இந்த கிரவுண்டு நவீனமயமாக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய தமிழக, இந்த கிரவுண்டு மட்டும் இல்லாமல் ஹாக்கிங்கிறது நவீனமயமாக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய தமிழக வீரர்கள் இந்திய அணிக்காக போய் விளையாடி இந்தியாவிற்கு பல்வேறு பதக்கங்களை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நவீனமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஹாக்கியில் வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதற்கான காரணம் என்ன? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக வீரர்கள்? அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஜோதிகுமார் இது இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரியாக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இருந்தார். சில பேர் அவர் அது பண்ணார், நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கணும். நம்ம எப்பவுமே பாசிட்டிவ், என்ன நல்லது நடந்தது அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி அவர் இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேர்கிட்ட இந்தியாவுக்கு விளையாடினாங்க. கேம்ப் அவருக்கு ஏதாவது ஒரு நேஷனல்ஸ்னால் அவர் கொஞ்சம் பேர் கேம்பில் இருப்பாங்க, டீமில் இருப்பாங்க. அப்படி தான் இருந்தது. ஸோ நிறைய ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது. அப்போ எங்கள் லீக்கும் அப்போ லீக் மேட்ச் சென்னை லீக் தான் மெயின். சென்னை லீக் இல்லாமல் எதுவுமே இந்தியாவில் எங்கேயுமே இது போல ஒரு லீக் கிடையாது. அது நம்ம பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். அது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 லீக் மேட்ச் நாங்கள் நடத்துகிறோம் வருஷத்துக்கு இங்கே. அதனால் எங்கள் லீக் ப்ளஸ் அவர் அங்கே இருந்ததுனால நமக்கு டபுள் அட்வான்டேஜ் கிடச்சிது. இன்றைக்கி அந்த ஒரு சில பிரச்சனைகள் இப்போ ஹாக்கி இந்தியா வந்திருக்காங்க. ஹாக்கி இந்தியா இப்போ அங்கே இருந்தால் கூட அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிச்சயமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இதில் முன்வைக்கப்படுகிறது, அதை குறித்து சொல்லுங்கள். அதான் என்ன, அதுதான் இப்போ நாங்கள் சொல்ல வரோம். இப்போ அங்கே ஹாக்கி இந்தியாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. ஒரு கமிட்டி, ஒரு 3 member கமிட்டி. சென்னை ஹாக்கி அசோசியேஷன் எலெக்டட் பாடி. ஸோ இட் இஸ் எலெக்டட், அது ஒரு கமிட்டி போட்டாங்க. இதுதான் ஒன்று சேர்ந்து ஒரு 3 மாதத்துல நார்மலாக எலெக்ஷன் நடத்திடணும். நடத்திட்டு ஒரு நியூ பாடியை ஃபார்ம் பண்ணோன்னு.
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஆச்சு எலெக்ஷன் நடத்துகிறேன். இப்போ அதுக்கு தான் வந்து இப்போ இந்த ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, 5 பேர் கமிட்டி தான். அதை நான் அதில் இருக்கேன். இப்போ எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. வந்து நாங்கள் நான் வந்து அதோடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் காலையில் பேசினேன் ஃபோனில். நான் சொன்னேன், சார் 6 மாதம் தொடர்பு கொண்ட போது அவங்க என்ன மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைச்சாங்க? 5 பேர் கொண்டதுல நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க. ஸோ 6 மாசத்துக்குள்ள இந்த தேர்தலை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வேற என்னென்னலாம் விவாதிக்கப்பட்டது கருத்துக்கள்? அதோடைய கருத்துக்கள்னா இதை வந்து சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அங்கே வந்து 2 பேருக்கு தான் அங்கே கேஸு நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஜோதிகுமார், ஒன்று ரேணுகா. அவங்க 2 பேருக்கு தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க சைடு இருந்து ஒரு செக்ரட்டரிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, இதில் இருந்து இவங்க சைடும் செக்ரட்டரிஸ் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அதை சால்வ் பண்ணி ஆகணும். யார் செக்ரட்டரி அங்கே, அதுக்கு தான் இப்போ இந்த கமிட்டியே போட்டிருக்காங்க. இப்போ அதை சால்வ் பண்ணி இப்போ அவங்க கொடுத்த 6 மந்த்ஸை விட 3 மந்த்ஸுக்குள்ளே இந்த எலெக்ஷன் நடத்தி ஆகணும். இதுதான் வந்து நான் காலையில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட பேசினேன், வெங்கரா கிட்ட. வித்தின் 3 மந்த்ஸ் தான் நம்ம இந்த எலெக்ஷனை முடிச்சிடுவோம், டிலே பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷன் இஸ் வெரி பேட். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் கூட கேம்பில் கூட கிடையாது. இப்போ வந்து நம்ம ஜோதிகுமார் போயிட்டா கூட, ஜோதிகுமாரத்தை ஏன் பேசுகிறோன்னா ஒரு 150 பேர் இந்தியாவுக்கு ஆடினாங்க. இன்னைக்கு இவங்க இந்த 8 வருஷம் ஆச்சு, ஒரு பிளேயர் கூட கேம்பில் கிடையாது. இப்போ இவங்க வந்து ஆடி தான் நம்ம அதையும் சொல்லலாம் போகிறோம். இவங்க வந்து 10 பேர் இந்தியாவுக்கு ஆடினாங்க. ஸோ அதை தான் இப்போ மாற்றி அமைக்கணும் தான் இப்போ இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. அதை வந்து எனக்கு இது நல்லபடி நடக்கும். நிச்சயமா தமிழக அளவுல வந்து வீரர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு குறைபாடு இருக்கின்றதோ இந்திய அளவிலும் அதே அளவு குறைபாடு எதிர்பார்க்கிற போல பழைய தமிழ்நாடு நீங்க பார்க்கலாம். நிச்சயமா தமிழக அளவில் இவ்வளவு அதாவது குறைகள் இருக்கின்ற மாதிரி இந்திய அளவிலும் நிறைய குறைபாடுகள் இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா இப்ப கூட இந்திய அணியின் பயிற்சியாளர் வந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வந்து நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக ராதாகிருஷ்ணன் மைதானத்திலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் இந்திய அணியில் எந்த மாதிரியான குழப்பங்கள் நீடித்து வருகின்றது என்பதை குறித்து பார்க்கலாம்.